இன்னைக்கு நம்ம ஒன் பீஸில் இருக்கிற எபிசோட் நம்பர் 2 தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ அதோட முடிச்சோம் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியும் கோபியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐலாண்டை நோக்கி நம்ம ஜோரோவை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு வந்துடுறாங்க. உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட மக்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும். என்னடா கிரவுண்டு அப்படின்ட்டு எட்டி பார்ப்பாங்க. அந்த கிரவுண்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோவை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஓ இவன் தான் அந்த ஜோரோவா, அப்பா இவன் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணும், நம்ம டீமில் சேர்த்துடணும் அப்படின்ட்டு நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜோரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துடும். அந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக சாப்பிடாம இருக்கீங்க, இந்தாங்க உங்களுக்காக நான் வந்து ரைஸ் பால் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கேன், இது வந்து சாப்பிடுங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கேப்டன் மோர்கன், அதாவது யார் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கிற ஒரு கேப்டன் தான். ஸோ அந்த கேப்டன் பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்க எல்லாரும் கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கேப்டன் மோர்கனோட பையன் தான் பார்த்தீங்கன்னா இவன். ஸோ இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்மெப்போ. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மோர்கனோட பையனால பார்த்தீங்கன்னா இவன் நினச்ச பறி என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவனோட வசியத்தை பறி பார்த்தீங்கன்னா இவன் தான்டா இவனோட ராஜ்யம் தான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா வம்பு பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கேக் பார்த்தீங்கன்னா கொண்டு வரக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஜோரோ கிட்ட போயிருக்கோம். நீ இந்த பையனுக்காக உதவி செய்கிற அப்படின்ட்டு அந்த ரைஸ் கேக்கை பிடிங்கி பார்த்தீங்கன்னா காலாலே மிதிச்சு உடச்சிருவான். இதை பார்த்து அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஆஹா இனிமேல் யாருன்னா உதவி பண்ணால் அவ்வளோதான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா போயிடுறான். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்துட்டு என்னப்பா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யார் நீ அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னேன், நான் யாரை வேணா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒன்று விஷயம் சொல்லணும் அப்படின்னு மாதிரி சொன்னேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்ட்டு ஜோரோ சொல்லுவான். என்ன அப்படின்னு கேட்பான். அந்த கீழே இருக்க அந்த ரைஸ் கேக்கை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேனே, ஆனால் இது வந்து ரொம்ப மண்ணாக இருக்குது, இது எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல கூட அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனும் சாப்பிடுவான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு ரைஸ் கேக்கை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவான். இதை பார்த்து நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி நீ ரைஸ் கேக் செஞ்சு கொடுத்தல அந்த ஜோரோக்கு, அவன் வந்து அதை சாப்பிட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷமாயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் ஏன் இந்த மாதிரி கட்டிப்பட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கதை சொல்லும். இந்த மாதிரி அந்த எல்லாத்துக்கும் அந்த கேப்டன் மோர்கனோட பையன் தான் காரணம், அவன் வந்து இந்த ஊரே பார்த்தீங்கன்னா அவன் கண்ட்ரோல் கொண்டு வரலான்னு பார்க்குறான். அதனாலே பார்த்தீங்கன்னா தட்டு கேட்கறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோரோ வந்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா இவன் வந்து விட்டு வைக்கல. என்ன சொன்னான்னா இந்த ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ 1 மாதம் வந்து கைதியே இரு, அப்போ வந்து நான் இந்த ஊரை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோவும் ஒத்துக்கிட்டு இப்போ 3 வாரமாக பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே எதுவும் சாப்பிடாம அப்படியே பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா பேசுவான், இந்த மாதிரி நீ என் கூட நான் வந்து பைரட் ஆகணும்னு ஆசை, அதனால் நீ வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன். என்னதே பைரட்டா, அதெல்லாம் நான் கெட்டவங்க நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோரோ சொல்லுவான். ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன், நீ என்னோட டீமுக்கு வந்து நீ வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூசி சொல்லுவான். அது எப்படி நீ முடிவு பண்ணுவேன், நான் தான் முடிவு பண்ணேன், வரதும் வராததும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துவான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மோர்கனை பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணியிருக்க, அந்த பொண்ணு வந்து எப்படியோ அந்த ரைஸ் கேக் வந்து அந்த ஜோரோ வந்து சாப்பிட்டுட்டான்னு சொன்னேன். என்னது எப்படி, நான் தான் அந்த ரைஸ் கேக் வந்து எட்டி மிதிச்சுட்டேனே அப்படின்னு சொன்னேன். ஒரு தொப்பிப்பட்ட வந்து அந்த கீழே இருக்க அந்த ரைஸ் கேக் அவனுக்கு வந்து கொடுத்துறா, நீ என்ன தான் பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மோர்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்களே. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ யாரா இது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கோபி பார்த்தீங்கன்னா இந்த கயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுத்துட்டு இருப்பான். நீ என்ன பண்ணுற, நான் வந்து இன்னும் 1 மாதம் இன்னும் ஆகலை, இன்னும் 1 வாரம் இருக்கான்னு சொன்னேன். உனக்கு இன்னும் புரியலையா, அவங்க வந்து உன்னை கொலை பண்ணுறதுக்கு பதில் நாளைக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்னு ஒன்று பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உனக்கு எப்படி தெரியாதுலாம் சொன்னேன். அந்த பொண்ணு தான் இந்த மாதிரி வந்து சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோபி சொல்லுவான். ஓ அப்படியா, இது வந்து எனக்கு தெரியாது, நான் வந்து அவங்கள நல்லவன் நினச்சேன், அவன் எப்படியா இந்த ஊரை விட்டுருவான்னு நினச்சி தான் நான் இப்படிலாம் பண்ணேன், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஜோரோ சொல்லியிருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இங்கே பாரு ஒன்று புரிஞ்சுக்கோ, லூஃபி தான் வந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கான், அவனை மட்டும் நீ என்றைக்குமே நீ வந்து கைவிட்டுறாத அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜோரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் மோர்கன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அவனோட ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. இவனை எப்படியாவது சுட்டு தள்ளுங்க இந்த ஜோரோவை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் மோர்கன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுறான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம லூஃபி தலைவன் என்ட்ரி கொடுத்து அவன் தான் அவனோட பாடி வந்து ரப்பர் பாடி ஆச்சு. அவன் குண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே மேலே படாமல் மேலே பட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்ப போயிடும். இதை பார்த்து நம்ம ஜோரோவும் கோபி வந்து யாரா இவன் எங்கேந்திர வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம லூஃபி வந்து ஏன் பேர் தான் அந்த மங்கி லூஃபி, நான் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக பைரட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ எத்தனை பேருக்கு அடுத்த எபிசோடுக்காக வெயிட்டிங் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.